ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் நித்யா நிப்பா சேனலுக்கு. இப்போது நம்ம கம்பங்கூழு செய்கிறத பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம போனுங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும். நம்ம வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா டெய்லி சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் எடுத்துக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு. பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கப்பு கம்பு எடுத்துருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இது மாதிரி ஃபைனாக நைஸாக அரைச்சிக்கிடுங்களாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி ஒரு கிளாஸில் இந்த கம்பு மாவை எடுத்துருக்கேன். இந்த ஒரு கிளாஸ் கம்பு மாவுக்கு நம்ம 6 இல்லைன்னா 7 கிளாஸ் தண்ணியை நம்ம பாத்திரத்தில் போட்டுக்கணும். இதுமாரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம அளந்து வச்சுக்கிற இந்த கிளாஸில் 7 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கைவிடாமல் கலரினே இருக்கணுங்க. பாருங்கள், இதுமாரி கெட்டி பதம் வந்துச்சு. இதுமாரி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கம்புக்கூழ் ரெடியான உடனே தாளிப்பு ஒன்று போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் வெப்ப முள்ளவங்க பச்சை மிளகாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், தாளிச்சிட்டு நம்ம அந்த கூழில் இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஹெல்த்தியான கம்பங்கூழ் ரெடி. அதுக்கு தொட்டுக்க ஊறுகாய் ரெடி. நம்ம மிளகாய் வத்தல் இருந்தால் கூட அதை வறுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம போனுக்கெல்லாம் ரொம்ப சக்தி நிறையா இருக்குது இந்த கம்பங்கூழில். வாரத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.